மாத சிறப்பு தொழுகை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜனை சந்தித்து புகார் மனு அளித்த சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பினர். கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் பொதுச் செயலாளர் தாயத்துல்லா தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் இன்று மனு அளித்தனர். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: பள்ளிவாசலுக்கு வருபவர்கள் கட்டாய முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியுடன் நின்று தொழுகை நடத்துவது, பள்ளிவாசல்களுக்கு வருபவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்வதென முழுமையான கட்டுப்பாடு வழிகாட்டுதல்களை பின்பற்றி தங்கள் வழிபாடுகளை நிறைவேற்றி வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் காய்ச்சல் கட்டுப்பாடு என கூறி இன்று முதல் வழிபாட்டிற்கான அனுமதியை முழுமையாக மறுத்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது முஸ்லிம்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக ரமலான் மாதம் என்பது முஸ்லிம்களுக்கு சிறப்புமிக்க மாதமாகும். எனவே முஸ்லிம்களின் உணர்வை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை என்று இந்த அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு வழிபாட்டு தலங்களுக்கு சென்று தொழுகை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. என் பெயர் இனாயத்துல்லா, கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர். இன்று எங்களது சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் சார்பில் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு அளித்துள்ளோம். என்னவென்றால், இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து வருவதால் தமிழக அரசு இன்று முதல் முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அறிவோம். இந்த ஊரடங்கு காலத்தில் வழிபாட்டு தலங்களில் தொழுகைக்கு பொதுமக்கள் அனுமதிப்பது மறுக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் மட்டுமே தொழில் நடத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கு இந்த மாதம் புனிதமான ரமலான் மாதமாகும். இந்த புனித ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் பகலில் நோன்பிருந்து இரவில் தொழுகை நடத்துவது அவசியமாகும். ஆகவே சென்ற வருடம் முழுவதும் கொரோனா காலத்தில் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் அரசின் இந்த ஊரடங்கை கட்டுப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளிலும் தொழுகை நடத்தப்படவில்லை. மீண்டும் இந்த கொரோனா தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு மனித சக்திக்கு அப்பாற்பட்டு விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த கொரோனா வைரஸ் மிகவும் வேகமாக மனிதர்களை கொன்று குவித்து வருகிறது. இறைவனுடைய அருளால் மட்டுமே இந்நிலை மாறும் என்று நாங்கள் தெளிவாக நம்புகிறோம். ஆகவே இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் பகலில் நோன்பிருந்து இரவில் இந்த தொழுகையை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பும் பிரார்த்தனையும் செய்து இந்த கொரோனா நோயை இந்த உலகத்திலிருந்து அகற்றி அனைத்து மனிதர்களும் சுபிச்சம் பெற அருள் புரிமாறு அனைத்து இஸ்லாமியர்களும் பிரார்த்தனை செய்யுமாறு கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமன்றி அரசாங்கத்திடம் நாங்கள் வைத்துள்ள கோரிக்கை என்னவென்றால், சமூக இடைவெளியோடு குறிப்பிட்ட நபர்களோடு நீங்கள் எங்களை தொழுகைக்கு அனுமதிக்க வேண்டும். ஆகவே இந்த பிரார்த்தனையின் மூலம் கண்டிப்பாக இதுவும் ஒரு வகையான இந்த வியாதி நீங்குவதற்கான ஒரு வகையான எங்களது இந்த பிரார்த்தனையில் பலன் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.